ஹே ஹாய்டா ஆர்மீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்டுருக்குற டன் ட்ரீம்ஸ் நான் உங்கள் சிடி. ஸோ இன்றைக்கி நம்ம ஜிம்மிங்க்கு தான் ஒரு எஃபெக்ட் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போது ஸ்ட்ரெயிட்டாக ட்ரீம்குள்ளே போகலாம். அண்ட் உங்களோட ஐஸை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் சொல்கிறதையுமே நீங்கள் நல்லா இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ வாங்க நம்ம இப்போ அந்த ட்ரீம்குள்ளே ட்ராவல் ஆகலாம். ஸோ இப்போ அந்த ட்ரீமோட ஓப்பனிங்லேயே நீங்கள் தான் உங்களோட ஐஸை லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு முன்னாடி ஒரு சர்ச் ஃபாதர் அவர் பைபிள் இருக்க வசங்களை படிச்சுட்ருக்காரு. அண்ட் நீங்கள் அவருக்கு நேராக ஒரு ஒயிட் கலர் வெட்டிங் ட்ரெஸ் போட்டு கையில் ஒரு ஃப்ளாரையுமே வச்சுட்டு நின்றுட்டுருக்கீங்க. அண்ட் தென் உங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு பர்சனை நிற்கிறாரு. ஆனால் நீங்கள் அந்த பர்சனை பார்க்காம ஒரு மாதிரி சோகமாக உங்களோட முகத்தை வச்சுருக்கீங்க. அண்ட் தென் கீழே தரையை பார்த்த மாதிரி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அந்த சர்ச் பாத்திரம் அங்கே இருக்க பைபிளில் இருக்க எல்லா வசனங்களையும் படித்து முடிச்சதுக்கப்புறமா இப்போது மணமக்கள் 2 பேருமே அவங்கவுங்க மோதிரத்தை மாற்றிக்க போகிறாங்க அப்படின்னு அந்த சர்ச் ஃபாதர் சொல்கிறாங்க. அப்படி சொன்னதுமே அந்த ஆள் இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி கைத்தட்டி என்கரேஜ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஃபாதர் ஒரு ரிங் எடுத்து அந்த பர்சன் கிட்ட கொடுத்துட்டு, பார்க் ஜெமீன் ஆகிய நீங்கள் கிம் ஒயின்னு திருமணம் செய்ய உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு அந்த ஃபாதர் கேட்குறாங்க. இப்படி கேட்கும்போது தான் உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கும் ஜிம்மினுக்கு தான் இப்போ வந்து கல்யாணம் நடக்குது. ஜிம்மினும் ஃபாதர் அப்படி கேட்டதுமே, ம் எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களுக்கு அந்த ரிங்கை போட்டு விட்டுறாரு. உங்களுக்கு பெருசாக இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. ஒரு மாதிரி சோகமாகவே தான் இருக்கீங்க. அவர் அந்த ரிங்கை போட்டு விட்டதுக்கப்புறமும் கூட சுற்றி இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணுறாங்க. அண்ட் சர்ச் ஃபாதர் நெக்ஸ்ட் உங்ககிட்ட தான் கிம் ஒயினாகிய நீங்கள் பார்க் ஜெமினை திருமணம் செய்ய உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்டுட்டு உங்ககிட்டயுமே அந்த ரிங்கை கொடுக்குறாங்க. நீங்களுமே ஒரு செகண்ட் அந்த ரிங்கையே பார்க்குறீங்க. பார்த்துட்டு மெதுவாக அந்த ரிங்கை கையில் வாங்கிட்டு ஒரு மாதிரி சோகத்தோடயே நீங்கள் உங்களோட அப்பா அம்மாவை பார்க்குறீங்க. உங்களோட அப்பாவும் உங்களோட அம்மாவும் உங்களை பார்த்துட்டு, ம் ரிங்கை போடு பையன் போடு அப்படிங்கிற மாதிரி அவங்க அங்கேருந்து சைகை பண்ணுறாங்க. நீங்களுமே அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி சோகமாகவே, ம் எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே ஜிம்மின் கையில் அந்த ரிங்கை போடுறீங்க. அப்படி போடும்போது ஜிம்மினோட முகத்தை நிமிர்ந்து பார்க்குறீங்க. பார்த்தா ஜிம்மின் உங்களை பார்த்து ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு இருக்கான். பிகாஸ் ஜிம்மினுக்குமே இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. அதுலேயும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவனுக்கு துளி கூட விருப்பம் இல்லை. அதனாலேயே உங்களை முறைச்சி பார்த்துக்கிட்டு, ம் இனிமே நான் உன்னை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருடி அப்படிங்கிற மாதிரி அவர் மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் 2 பேருமே உங்களோட வெட்டிங் ரிங்கை மாற்றிக்கிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் 2 பேரும் போய் உங்களோட அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறீங்க. அண்ட் ஜிம்மினோட அப்பா அம்மாவுக்கிட்டையுமே வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கே கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாத்துக்கூடயும் நீங்கள் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஒரு வழியாக அந்த வெட்டிங் ஃபங்க்ஷனே நீங்கள் வந்து முடிச்சிடுறீங்க. அப்படி அவங்க வெட்டிங் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுமே இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஜிம்மினோட வீட்டுக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு வராங்க. அண்ட் தென் நீங்களுமே ஜிம்மினோட வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களோட காரில் ஏற போகிறீங்க. அப்போ உங்களோட அப்பாவும் அம்மாவும் தான் உங்களை ஒரு மாதிரி கண்கலங்கிட்டே உங்களை வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதெல்லாம் எதுவுமே கவனிக்கலை. பிகாஸ் உங்களுக்கு இந்த கல்யாணமே ரொம்ப பிடிக்கல. நீங்கள் ஒரு மாதிரி சோகமாகவே இருக்கீங்க, எதையும் இழந்த மாதிரி. ஸோ இப்படியே நீங்கள் ஜிம்மினோட வீட்டுக்குமே வந்திருப்பீங்க. ஸோ இப்படியே நீங்கள் ஜிம்மினோட வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அங்கே பண்ண வேண்டிய ஒரு சில ரிச்சுவல்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க. அண்ட் தென் அப்படியே நைட்டும் ஆகிடுது. இப்போ நீங்கள் தான் அந்த ஃபர்ஸ்ட் நைட் ரூமில் ஜிம்மினோட ரூமில் நீங்கள் உங்களோட பெட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. ஒரு மாதிரி நர்வஸாகவே உங்களுக்கு இருக்குது. ஜிம்மின் வந்ததும் அவர்கிட்ட முதல்ல எல்லாத்தையும் தெளிவாக எடுத்து சொல்லி அவருக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கீங்க. இப்போ சடனாக அந்த ரூமோட டோருமே வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அவன்கிட்ட நீங்களுமே பார்க்குறீங்க. பார்த்தா ஜிம்மின் தான் வந்திருக்கான். ஆனால் அவன் பார்க்குறதுக்கு நார்மலாக இல்லை, குடிச்சிட்டு வந்திருக்கான். அவன் குடிச்சிருக்காங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியுது. இப்போ அவனுமே வந்து ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டே அந்த ரூம்குள்ளே நடந்து வரான். அப்படி அவன் நடந்து வரதை பார்த்துட்டு நீங்களுமே அந்த பெட்லேருந்து எழுந்திரிச்சு நிற்கிறீங்க. இப்போ ஜிம்மின் தான் உங்ககிட்ட வந்து பலார்னு உங்கள் கண்ணத்துலேயே அரைகிறான். அப்படி உங்களை அடித்ததுமே நீங்களுமே அது ஒரு மாதிரி அவனை பார்க்குறீங்க.
அப்போ சடனா அவன் வந்து உங்களோட அவங்களோட ஹேண்டை டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கிறான். ஆ ஜிம்மி! ஏய் என்னடி? ஆ என்ன? உனக்கு எவ்வளோ திமிரு இருந்திருந்தா நீ என்ன கல்யாணம் பண்ணியிருந்திருப்ப? ஆ ஏய் உன்கிட்ட நான் அன்றைக்கே என்னடி சொன்னேன்? அன்றைக்கி என்ன சொன்னேன்? இனிமேல் உன் மூஞ்சியே எனக்கு பார்க்க பிடிக்கல. இனிமேல் நீ லைஃப்லேயே வரக்கூடாதுன்னு அன்றைக்கி நான் சொன்னேன்லடி. சொன்னான்ல. அப்படி இருந்தும் நீ என்ன கல்யாணம் பண்ணியிருந்திருக்கல்ல? ஆ அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஆசை பேசுகிறாரு. அதை பார்த்துமே உங்களுக்குமே வந்து ஒரு மாதிரி பயமாயிடுது. நீங்களும் அழுதுகிட்டே ஜிம்மி ஜிம்மி ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் ஜிம்மின் என்னடி கேட்கணும்? என்ன கேட்கணும்? ஆ அதான் நீ நினச்சது சாதிச்சிட்டல. இதுக்கப்புறம் உனக்கு என்னடி கேட்கணும்? கேட்கணுங்கிற மாதிரி கேட்டுட்டு உங்களை அப்படியே பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாரு. நீங்களுமே அந்த ரூமில் இருக்க கபோர்டில் மோதி கீழே விழுறீங்க. ஜிம்மி ஜிம்மி நீ ஏன் இப்படி நடந்துக்கிற? ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அழுதுகிட்டே கேட்குறீங்க. ஆனால் ஜிம்மின் நீங்கள் சொல்கிறது எதுவுமே கேட்க வருங்கள. சடனாக அவனோட பேன் பெல்ட்டை கழட்டுறான். நீங்களுமே அதை பார்த்துட்டு ஜிம்மின் ஜிம்மின் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளு ஜிம்மின், ப்ளீஸ் சொல்கிறது கேளு அப்படிங்கிற மாதிரி நீங்களுமே கெஞ்சிட்ருக்கீங்க. நான் அவனோட பேன் பெல்ட்டை கழட்டி அந்த பெல்ட்டை அவனோட கையில் நல்லா இறுக்கி சுட்டி உங்களை அந்த பெல்ட்டாலே அடிக்க ஆரம்பிச்சிடுறான். நீங்களுமே இப்போ வலி தாங்க முடியாமல் ஐயோ நான் சொல்ல ஒரு நிமிஷம் ஜிம்மி ப்ளீஸ் அடிக்காத ஜிம்மி ப்ளீஸ் ஜிம்மி ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஆனால் ஜிம்மின் கொஞ்சம் கூட இறக்க காட்டாமல் உங்களை அந்த பெல்ட்டாலேயே சர மாதிரியே உங்களை அடிக்கிறான். அதனால் நீங்களுமே வழியில் ஒரு மாதிரி துடிச்சு கத்துறீங்க. ஆனால் ஜிம்மின் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவனோட வெறி அடங்குற வரைக்குமே உங்களை அந்த பெல்ட்டாலேயே அடின்னு அடிக்கிறான். நீங்களுமே வலி பொறுக்க முடியாமல் ஜிம்மின் ப்ளீஸ் வலிக்குது ஜிம்மின் ப்ளீஸ் ஜிம்மின் அடிக்காத ஜிம்மின் அப்படிங்கிற மாதிரி நீங்களுமே கத்திக்கிட்டே இருக்கீங்க. ஒரு வழியாக ஜிம்மினுக்குமே உங்களை அடிச்சு அவனோட கை வலிச்சதுனால அவனுமே வந்து உங்களை அடிக்கிறத ஸ்டாப் பண்ணிடுறான். அப்படி ஸ்டாப் பண்ணிவிட்டு அவன் அங்கே இருக்கிற பெட்டில் ஒரு மாதிரி டயர்டாக உட்காடுறான். அப்படி உட்காந்துட்டே ஒரு மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவன் மூச்சு வாங்கிட்டுருக்கான். ஆனால் நீங்கள் இந்த பக்கம் பாவம் உங்களுக்கு ரொம்பவே அடிபட்டிருக்கும். பிகாஸ் அந்த பெல்ட்டு போட்ட இடமே உங்களுக்கு பார்க்கவே அப்படியே ரெட்டிஷாக இருக்கும். உங்கள் உடம்பு ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ரெட்டாக இருக்கும். நீங்களுமே வழியில் ஒரு மாதிரி அழுதுட்ருக்கீங்க. ஜிம்மின்மே மூச்சு வாங்கிட்டு உங்களை அப்படியே அந்த ஓர கண்ணில் பார்க்குறான். நீங்கள் அவன் பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இதாண்டி பொண்ணுக்கெல்லாம் இதாண்டி தண்டனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இனிமே பாரு உன்னை என்னென்னலாம் பண்ண போகிறேன்னு. நீ நினைக்கிற வாழ்க்கையை நான் உனக்கு என்னைக்கும் தர மாட்டேன்டி. நீயாவே என்கிட்ட வந்து ப்ளீஸ் ஜிம்மின் என்னை விட்டுடு ஜிம்மின் நான் உன்னை கெஞ்ச வைப்பேன்டி. 10 வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன்டி அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து கோவமாக சொல்கிறாரு. நீங்களுமே அதை அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே கேட்டுட்ருக்கீங்க. ஜிம்மினும் உங்களை அடித்த டயர்டில் அப்படியே அந்த பெட்டில் சாஞ்சு அவர் படுத்து தூங்கிடுறாரு. ஆனால் நீங்கள் இந்த பக்கம் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அவர் எதுக்காக உங்களை இப்போ அடித்தார், எதுக்காக உங்ககிட்ட அப்படி பேசினாருங்கிற மாதிரி நீங்களுமே வந்து ஒரு மாதிரி குழப்பமாக யோசிச்சுட்டே இருக்கீங்க அழுதுட்டு. சேம் டைம் உங்களுக்கு கொஞ்சம் கோபம் வருது. இவருக்கு என்ன கல்யாணம் பண்ண பிடிக்கலன்னா வேணான்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. எதுக்கு இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அது ஸ்ட்ரைக்கும் ஆகுது. இருந்தாலுமே இப்போ ஜிம்மின் கிட்ட கேட்க முடியாது இல்லையா. ஜிம்மின் வந்து இப்போ நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாரு உங்களை அடித்த டயர்டில். நீங்களுமே இதை பற்றி யோசிச்சுக்கிட்டு ராத்திரி ஃபுல்லாக அதே இடத்துல உட்காந்து ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ நீங்களுமே ஒரு கட்டத்துக்கு மேலே நல்லா அழுது ஒரு மாதிரி டயர்டாகி அதே இடத்துல அப்படியே உட்காந்து தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க. அதுவும் உங்களே அறியாமல். ஸோ அப்படி நீங்கள் கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்கும்போது சடனாக உங்கள் மூஞ்சில் யாரோ தண்ணி ஊற்றுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் வருது. நீங்களுமே உங்கள் முகத்தில் தண்ணி பட்டதுமே ஆ அப்படிங்கிற மாதிரி உங்களோட கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா அது ஜிம்மின் தான் உங்கள் முகத்தில் தண்ணி ஊற்றி இருப்பாரு.
ஏய் என்னடி நல்லா நிம்மதியாக சொகுசாக தூங்குறியோ? முதல்ல எந்திரிடி. எந்திரிச்சு ரூமை விட்டு வெளியே போடி அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட வந்து கத்துறாரு. நீங்களுமே அதை கேட்டதும் ஒரு மாதிரி பயந்துடுறீங்க. இப்போ திரும்பவுமே ஜிமின் வந்து எந்திரடி, எந்திரிச்சு வெளியே போடி அப்படிங்கிற மாதிரி வந்து கத்துறாரு. அதனால் நீங்களுமே ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு நீங்கள் அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறீங்க. அப்படி நீங்கள் அந்த ரூமை விட்டு வெளியே வந்ததுமே டம்னு அவரோட டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாரு. நீங்களுமே அது ஒரு மாதிரி அழுதுகிட்டே பார்க்குறீங்க. எதுக்கு இவர் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் இப்போது ஸ்டெப்ஸ் வழியாக கீழே இறங்கி ஹாலுக்கு தான் கீழே இறங்கி வரீங்க. அங்கே வந்து பார்த்தா அங்கே யாருமே இல்லை. பிகாஸ் நீங்களும் ஜிமினும் மட்டும்தான் இப்போ அந்த வீட்டில் இருக்கீங்க. அதுவும் இல்லாமல் அது புது அப்பார்ட்மெண்ட் மாதிரி உங்களுக்கு தெரியுது. பிகாஸ் உங்களுக்கு பிகாஸ் கல்யாணம் முடிச்சதுமே ஜிமினோட அப்பா தான் அந்த ஃப்ளாட்டை வந்து ஜிமினுக்கு கிஃப்ட் பண்ணியிருந்திருப்பாரு. இனிமேல் நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டில் தான் வாழ போகிறீங்கிற மாதிரி தான் அந்த அப்பார்ட்மெண்ட்டோட கீழே உங்கள் ஜிமின் கிட்ட கொடுத்துருப்பாரு. அதனால தான் ஜிமினும் அவங்க கல்யாணம் முடிச்ச கையோட அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. நீங்கள் டே டைமில் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரும்போது எல்லாருமே எங்கள் கூட வந்திருப்பாங்க. உங்கள் ஃபேமிலிஸ் அப்புறம் ஜிமினோட ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்திருப்பாங்க. பட் உங்களை நைட்டு அந்த ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு அனுப்புனதுக்கப்புறமா அவங்களுமே வந்து கிளம்பி அந்த வீட்டை விட்டு போயிருந்துருப்பாங்க. அதனால தான் இப்போது காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. நீங்களும் ஜிமின் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கீங்க. நீங்களுமே ஒரு மாதிரி டயர்டில் ஒரு அழுதுகிட்டே அந்த ஹாலில் இருக்க சோஃபாவில் போய் உட்காடுறீங்க. உட்காந்துட்டு நடந்ததே நினச்சி ஒரு மாதிரி மனசு விட்டு அழ ஆரம்பிச்சிடுறீங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்? எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம். அப்படின்னு நீங்களுமே வந்து ஒரு மாதிரி மனசு உடஞ்சி போய் அழுதுட்ருக்கீங்க. இப்போ சடனாக ஜிமினோட டோர் ஓப்பன் ஆகிற மாதிரி சவுண்ட் கேட்குது. சவுண்ட் கேட்டதுமே நீங்களுமே மேலே பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமின் தான் இப்போது ஆஃபீஸ் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு கீழே இறங்கி வரேன் அந்த ஸ்டெப்பில். அப்படி இறங்கி வந்ததுமே டேரெக்டாக வந்து டைனிங் டேபிளில் தான் வந்து பார்க்குறான். பார்த்தா அங்கே ஃபுட்டெலாம் எதுவுமே செஞ்சு வைக்காத பார்த்துட்டு ஒரு மாதிரி கோவத்தோடையே வாயன் அப்படிங்கிற மாதிரி வந்து கூப்பிட்றாரு. நீங்களுமே அவர் கூப்பிட்டதுமே அந்த சோஃபாலேருந்து எந்திரிச்சு அதுக்கிட்ட மேலே நடந்து போகிறீங்க. அப்படி அவர்கிட்ட போய் நின்னதுமே அவர் சடனாக மறுபடியுமே உங்களை பலார்னு அரைஞ்சிட்றாரு. பிரேக்ஃபாஸ்ட் ஏண்டி இன்னும் செய்யலை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களுமே அந்த அறையை வாங்கிட்டு சரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஏய் என் பேரை சொல்லாத, இன்னொரு வாட்டி நீ என் பேரை சொன்ன உன்னை கொன்றும்டி அப்படிங்கிற மாதிரி வந்து மிரட்டுறாரு. நீங்களுமே ஒரு மாதிரி பயந்துகிட்டே பார்க்குறீங்க. இங்கே பார், இனிமேல் நீ தான் இந்த வீட்டில் இருக்க எல்லா வேலையும் பார்க்கணும், புரியுதா? உனக்குன்னு தனியாக இங்கே மேட்டெலாம் யாரும் அரேஞ்ச் பண்ணி வைக்க மாட்டாங்க. இனிமேல் எல்லாத்தையும் நீ மட்டும்தான் தனியாக செய்கிற. அப்புறம் நான் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி கரெக்ட் டைமுக்கு நீ பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வைக்கிற. அதே மாதிரி தான் நைட்டுக்கும், புரியுதா? அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட சொல்கிறாரு. நீங்களுமே புரியுது ஜிமின். இல்லை புரியுது. அந்த பயம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவருமே வேகமாக அங்கேருந்து ஆஃபீஸ்க்கு போயிடுறாரு. இப்போ உங்களுக்கு தான் இப்போ என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி வந்து ஒரு மாதிரி முடிச்சிட்டு நின்றுருக்கீங்க அழுதுகிட்டு. இவர் ஏன் இப்படி நடந்துக்கிறாரு? பேசாமல் நம்ம அப்பா அம்மா கிட்ட சொல்லிடலாமா? இல்லை வேண்டாம். கல்யாணம் ஆகி ஒரே நாளில் அவர் என்னை அடிக்கிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளோட அப்பா நம்மளை சந்தேகப்படுவார். நம்ம சொல்கிறது உண்மைன்னு நினைக்க மாட்டார். இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு அப்படி நின்றுட்டுருக்கீங்க. பிகாஸ் இந்த மேரேஜே உங்களோட டேட் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சது தான். பிகாஸ் உங்களோட டேடும் ஜிமினோட டேடும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு. ஸோ நீங்களுமே ஜிமினுமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ உங்களோட அப்பாவும் சரி ஜிமினோட அப்பாவும் சரி ஒரே பிஸ்னஸ் தான். அவங்க 2 பேருமே அமௌண்ட்டை ஷேர் பண்ணி ஒரே பிஸ்னஸ் தான் 2 பேர் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் அவங்க 2 பேருமே
ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அதனால் நீங்களுமே வந்து உங்கள் ஃபேமிலியுமே ஃப்ரெண்ட்ஸ் ஆன மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு நல்லா ஜிம்மினை தெரியும். ஜிம்மினுக்குமே உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து நல்லாவே தெரியும். ஈவன் நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது கூட ஒன்றா தான் படிச்சுருந்துருப்பீங்க. இப்போ ஸ்கூல் படிக்கும்போது உங்களுக்கும் ஜிம்மினுக்கும் நடந்த அந்த சண்டையை பற்றி இப்போ நீங்கள் நினச்சி பார்க்குறீங்க. அப்போது ஜிம்மினோட வீடும் உங்களோட வீடும் ஆப்போசிட் வீடாக தான் இருந்திருக்கும். நீங்கள் 2 பேருமே ஒரே ஸ்கூல் தான். எப்பயுமே நீங்களும் ஜிம்மினும் ஒன்றா தான் போவீங்க, ஒன்றா தான் வருவீங்க. இப்படி நீங்கள் நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு பாண்டிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது சடனாக ஜிம்மினுக்கு ஒரு பொண்ணை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். பிகாஸ் ஜிம்மின் அந்த பொண்ணை லவ் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணியிருந்துருப்பான். அந்த பொண்ணு உங்களோட கிளாஸ் தான். ஜிம்மின் என்ன தான் உங்களோட ஸ்கூலில் இருந்தாலும் அவன் கிளாஸ்க்கு வந்து வேறையாக இருந்திருக்கும். ஜிம்மின் லவ் பண்ணுற பொண்ணு உங்களோட கிளாஸில் தான் வந்து படிச்சிருந்துருப்பா. ஸோ இப்படியே ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அது ஒரு மார்னிங் டைம். இப்போ நீங்கள் உங்களோட ஸ்கூலுக்கு ரெடியாக இருக்கீங்க அவசரமாக. அந்த ஜிம்மின் வெளியே அவனோட சைக்கிள்லேருந்து பெல் அடிச்சுட்டே இருக்கான். வயன் சீக்கிரம் வாடி, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் கத்திட்டு வழி நின்றுருக்கான். நீங்களுமே ஒரு 2 மினிட்ஸ் ஜிம்மின் இரு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்களுமே சொல்லிட்டு இருக்கீங்க. தென் நீங்களுமே ரெடி ஆகிட்டு அவசரமாக உங்களோட ஷூவெல்லாம் எடுத்து போட்டுட்டு உங்களோட அம்மா பேக் பண்ணி கொடுத்தாங்க லஞ்சுன்னு எடுத்துகிட்டு, அம்மா பாய், ஈவினிங் நான் வரும்போது ஏதோ ஸ்நாக்ஸ் பண்ணி வை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களுமே அவன் அவசரமாக அவங்க வீட்டை விட்டு வெளியே வரீங்க. வெளியே வந்துமே உங்களோட சைக்கிள் எல்லாத்தையுமே உங்கள் திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நீங்களும் உங்களோட சைக்கிள் இப்போ வெளியே கொண்டு வரீங்க. வா ஜிம்மி போகலாம். என்னடி டைம் என்ன ஆகுதுன்னு தெரியுமா? எப்பயும் போல் நீ தான் லேட்டு. அப்படி உள்ளே என்ன தாண்டி பண்ணுவ? சாரிடா, ஏதோ ஒரு 2 மினிட்ஸ் லேட் ஆகிடுச்சு, அதுக்கே நீ இப்போ இந்த மாதிரிலாம் கேட்டுட்ருக்க. நீ மேக்கப் போட்டியா என்ன? ஆமாம், லைட்டாக போட்டிருக்கேன். ஏன் அழகாக இருக்கனா? இனிமேல் நீ மேக்கப்பில் போடாத வைன். ஏன்? நீ மேக்கப் போட்டாலுமே கேவலமாக தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் உங்களுக்கு கிண்டல் பண்ணுறான். ஜிம்மின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அடிக்கிறீங்க. ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவனுமே சொல்கிறான். இப்போ நீங்களே உங்கள் 2 பேர் வந்து உங்கள் சைக்கிளில் வந்து போயிட்டுருக்கீங்க ஸ்கூலுக்கு. அண்ட் போயிட்டுருக்க வழியிலேயே ஜிம்மின் லவ் பண்ணுறோட பொண்ணோட வீடுமே அந்த ஸ்கூல் வழியில் தான் இருக்குது. நீங்கள் எப்பயுமே ஜிம்மின் லவ் பண்ணுற பொண்ணை பிக்கப் பண்ணிட்டு தான் போவீங்க. பிகாஸ் அந்த பொண்ணுக்குமே வந்து ஜிம்மினை ரொம்ப பிடிச்சிருக்கும். அவங்க 2 பேருமே தான் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ அதே மாதிரி தான் நீங்கள் 2 பேரும் போகும்போது அந்த பொண்ணுமே வந்து உங்களோட ஜாயின் பண்ணிக்கிறா. இப்போது அந்த பொண்ணு ஜிம்மினோட சைக்கிள் பின்னாடி உட்காந்துக்கிறா. ஜிம்மினுமே அந்த பொண்ணை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கா. நீங்களுமே உங்களோட சைக்கிளில் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கீங்க. இப்படி நீங்கள் 3 பேருமே ஒரு மாதிரி ஜாலியாக சிரித்து பேசிட்டு தான் போயிட்டுருக்கீங்க. உங்களுக்குள்ளே அப்போ வந்து எந்த ஒரு வேறுபாடுமே இருந்திருக்காது. ஜிம்மின் உங்கள் 2 பேர்த்துக்கிட்டேயுமே நல்லா தான் பழகுவான். உங்கள்கிட்ட அவளையுமே விட்டு கொடுக்க மாட்டான், அவகிட்ட உங்களையுமே வந்து விட்டு கொடுக்க மாட்டான். இந்த மாதிரி ஸ்மூத்தாக தான் உங்களோட ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கோம். சடனாக ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் அந்த பொண்ணு ஜிம்மின் நீங்கள் 3 பேருமே ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க. அதாவது உங்களோட கிளாஸ் ரூமில். உங்கள் கிளாஸ் ரூமில் நீங்களும் அந்த பொண்ணு இருப்பீங்க. ஜிம்மின் தான் அவங்களோட கிளாஸ்லேருந்து உங்களோட கிளாஸ்க்கு பிரேக் டைமில் வந்து பேசிகிட்ருக்கா. நீங்களுமே அவங்களோட பேசிகிட்ருக்கீங்க. அப்போ சடனாக ஜிம்மின் லவ் பண்ணுற பொண்ணு, ஜிம்மின், ஈவினிங் நீ என்னை எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறா. ஜிம்மினுமே போகலாமே, என் செல்லத்துக்கு எங்கே போகணும்? அது அம்மா வைக்க போகலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்குறா. ஓ, தாராளமாக போகலாமே அப்படிங்கிற மாதிரி வந்து ஜிம்மினுமே ஒரு மாதிரி சிரிங்கிக்கிட்டு சொல்கிறான். எல்லாமே நீங்களுமே வந்து அந்த இடத்துல தான் நின்று கேட்டுருக்கீங்க. அப்படி அவங்க 2 பேருமே ஒரு மாதிரி ரொமான்ஸாக பேசிகிட்டு இருக்கிறத நீங்களுமே கேட்டு, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, வயசு பொண்ணு, நான் இங்கே ஒருத்தி இருக்கேன், என்னை மறந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்களுமே சொல்கிறீங்க. அதை கேட்டதுமே தான் ஜிம்மினும், வயசு பொண்ணா, எங்கே காணோம், எங்கடி அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறான். ஹலோ, வயசு பொண்ணுன்னு சொன்னதை என்னத்தான், நீ வயசு பொண்ணா, பார்க்க கிளவி மாதிரி இருக்க, நீ போய் வயசு பொண்ணுங்கிற அப்படிங்கிற மாதிரி அவனுமே வந்து சொல்லி உங்களுக்கு கிண்டல் பண்ணுறா. அதை கேட்டு அந்த லவ்வர் பொண்ணுமே வந்து சிரிக்கிறா. நீங்களுமே ஒரு மாதிரி கோவப்பட்டுட்டு, போ ஜிம்மின், எப்போ பாரு உங்களுக்கு விளையாட்டு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்களுமே அவங்ககிட்ட வந்து க்யூட்டாக சண்டை போடுறீங்க. நீங்கள் க்யூட்டாக சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது வந்து திரும்பவுமே அந்த லவ் பொண்ணு, ஜிம்மின் ஈவினிங் போகலாம் தானே, கன்ஃபார்ம் போகலாம் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஜிம்மினுமே வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி யோசிக்கிறான். எப்பயுமே நீங்கள் 3 பேர் தான் வீட்டுக்கு போவீங்க. உங்களை வந்து தனியாக ஜிம்மின் என்றைக்குமே விட்டதே இல்லை. எப்பயுமே உங்கள் கூட தான் வருவான். உங்களை எப்பயுமே அவன் தான் கூட்டிகிட்டு போவான். எப்போவுமே நீங்கள் 2 பேரும் தான் ஒன்றா ஸ்கூலுக்கு விட்டு வருவீங்க. ஜிம்மினோட அப்பாவுமே ஜிம்மினோட பொறுப்பில் தான் உங்களை விட்டு வந்திருப்பாரு.
நீ தான் அவளை பத்திரமா ஸ்கூலுக்கு போயிட்டு பத்திரமா கூட்டிகிட்டு வந்து விடணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால தான் ஜிம்மின் எப்பயுமே உங்களை கூட்டிகிட்டு வந்து விட்டுருப்பான். கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்து விட்டுருப்பான். ஆனால் சடனாக திடீர்னு அந்த பொண்ணு வந்து இன்றைக்கி நம்ம மூவிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுமே, வெளியே எங்கேயாவது போய் சுற்றலாங்கிற மாதிரி கேட்டதுமே ஜிம்மினும் வந்து கொஞ்சம் லைட்டாக யோசிக்கிறா. நீங்களுமே ஜிம்மினை வந்து பார்க்குறீங்க, அவன் யோசிக்கிறத பார்த்துட்டு என்னடா யோசிக்கிற, அதான் கூப்பிட்றால போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. அது இல்லடி, நீ எப்படி தனியாக வீட்டுக்கு போவ, உன்னோட அப்பா வேற என்னதான் நம்பி ஒப்படைச்சிருக்காரு, நான் எப்படி நான் தனியாக விட முடியும். தோ பாடுறா அக்கறை. இருக்கட்டும், பரவாயில்ல, நீ போயிட்டு வா. நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை, நான் 60 வயசு கிழவி. இந்த கிழவியெல்லாம் எவனும் தூக்கிட்டு போய் ரேப் பண்ணிட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களுமே வந்து ஒரு மாதிரி நக்கலை சொல்கிறீங்க கிண்டல் பண்ணிவிட்டு. அதை கேட்டது ஜிம்மினுக்கு கொஞ்சம் கோபம் சிரிப்பு வந்தாலுமே உன்னை எப்படா தனியாக விடுறதுங்கிற மாதிரி தான் வந்து அவனுமே யோசிக்கிறான். நீங்களுமே பரவாயில்ல விடு ஜிம்மின், இதில் என்ன இருக்குது, நம்ம ஸ்கூல் போகிற வழியில் எவ்வளோ பேர் போகிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறதுன்னு ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகிறது என்ன பெரிய கஷ்டமான வேலையா என்ன. அதுவும் இல்லாமல் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது க்ராசரி ஸ்டோரில். அதையும் நான் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க. அண்ட் உன்னோட அப்பா கேட்டால் உனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குதுன்னு நான் உன்னோட அப்பா கிட்ட சொல்லிடுறேன், நீ போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்களுமே வந்து ஜிம்மினுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறீங்க. ஜிம்மினுமே வந்து கேட்டு சரி ஓகேங்கிற மாதிரி சொன்னாலுமே வந்து உங்களை பார்த்து நீ தனியாக போயிடும்ல அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாரு. நீங்களுமே போயிடுவோண்டா அப்படிங்கிற மாதிரி நீங்களுமே வந்து ஒரு மாதிரி சலிச்சுக்கிட்டு சொல்கிறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஜிம்மின் வந்து இந்த மாதிரி உங்களை வந்து கேர் பண்ணி பார்க்குறத வந்து அந்த லவர் பொண்ணு இருக்கா இல்லையா, அவளுமே வந்து நோட் பண்ணுறா. அவன் அந்த லவர் பொண்ணோட பேர் வந்து யோன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஜிம்மின் வந்து கேர் பண்ணுறது அந்த பொண்ணு யோனுமே வந்து பார்க்குறா. அவள் பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. பிகாஸ் அவள் லவர் இல்லையா, ஜிம்மின் அவளை மட்டும்தான் டேக் கேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஒரு நினைவு வருது. ஆனால் ஜிம்மின் உங்களை டேக் கேர் பண்ணுறது பார்த்துட்டு இவனை இவ்வளோ இது பண்ணுறா, ஒரு வேளை இவளுக்கும் இவனுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமாங்கிற மாதிரி அவளும் வந்து ஒரு மாதிரி சந்தேகமாக பார்க்குறா. ஆனால் உங்களுக்கும் ஜிம்மினுக்கு மட்டும் தான் தெரியும் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸுன்னு. ஆனால் அது அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது இவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது கொஞ்சம் தப்பாக தான் தெரியுது. ஒரு வேளை ஜிம்மின் நம்மளை ஏமாத்துறானா, நம்ம டைம் பாஸ்க்காக தான் நம்ம கூட பழகுறானாங்கிற மாதிரி அவளுக்குமே ஒரு தாட் வர ஆரம்பிச்சிருது. அதனால் அந்த யோன் பொண்ணு உங்களையும் ஜிம்மினும் பிரிக்கணுங்கிறதுக்காக பிளான் பண்ண ஆரம்பிக்கிறா அப்பத்துலேருக்கு. அதுவும் இல்லாமல் அந்த யோன் பொண்ணு வந்து அவ்வளோ நல்ல பொண்ணெல்லாம் கிடையாது. ஆல்ரெடி அந்த யோன் பொண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா. இருந்தாலுமே எனக்கு எந்த பாய் ஃப்ரெண்டும் கிடையாது, நான் சிங்கிள் தாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிம்மின் கிட்ட சுற்றிட்டு இருக்கா. பிகாஸ் ஜிம்மின் வந்து ஒரு பணக்காரன் பையன், அதுவும் இல்லாமல் அழகாக வேறு இருக்கா. அதனாலேயே வந்து ஜிம்மின் கிட்ட அவளுமே வந்து போய் சொல்லிட்டு தான் நான் உன்னை லவ் பண்ணுறேன், உங்களை லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி வந்து அவளுமே வந்து சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கா. ஆனால் ஜிம்மினுக்கு வந்து அவள் வேற ஒரு பையனை லவ் பண்ணுறா வைக்கிறாங்கலாம் தெரியாது, உங்களுக்குமே வந்து தெரியாது. அதனால தான் அந்த யோன் பொண்ணும் நீங்கள் எங்கே ஜிம்மினை வந்து அவள்கிட்ட பிரித்து போய்ங்கிற மாதிரி பயந்துட்டு உங்களை அவள்கிட்ட பிரிக்கணும்னு நினைக்கிறா. இப்படியே நீங்கள் அங்கே பேசிகிட்டே இருக்கும்போது வந்து அந்த யோன் பொண்ணு தான், ஜிம்மின் அவள் தான் சொல்கிறாள்ல அவள் வீட்டுக்கு தனியாக போய்க்கிறான்னு, அப்புறம் என்ன உனக்கு, வா நம்ம 2 பேரும் இங்கிட்டு வெளியே போயிடலாம். உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம 2 பேரும் தனியாக எங்கேயுமே வெளியே போனதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை வெளியே கூப்பிட்றேன், என்னை நீ வெளியே கூட்டிகிட்டு போக மாட்டியா அப்படிங்கிற மாதிரி வந்து அவளுமே ஒரு மாதிரி அப்பாவியாக இருக்கிற மாதிரி வந்து கேட்குறா. ஜிம்மினுமே அதை பார்த்ததுமே சரி ஓகே நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவனுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். இப்படி அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்களை பார்த்து ஜிம்மின் சரி ஓகே வேன், நானும் அவளும் வெளியே போயிட்டு வந்துடும், நீ பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ, ஆனால் எங்களோட அப்பா கேட்டால் ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு போய் சொல்லிவிடு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி வந்து அவனுமே உங்ககிட்ட சொல்லிவிட்டு சரி ஓகே நான் சொல்லிக்கிறேன் பாய், நீங்கள் போய் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களுமே வந்து அனுப்பி போய்க்கிறீங்க. அந்த ஜிம்மினுமே வந்து உங்களுக்கு பாய் சொல்லிவிட்டு அவங்க 2 பேருமே அந்த கிளாஸ் ரூம்லேருந்து வெளியே போயிடுறாங்க. நீங்களுமே ஒரு ஸ்மைல் பண்ணி அவங்களுக்கு பாய் சொல்லிவிட்டு நீங்களுமே அந்த ஸ்கூல்லேருந்து கிளம்பிடுறீங்க. ஸோ இப்படியே தான் ஒரு ஃபியூ டேஸ் போயிருக்கும். ஃபியூ டேஸுமே வந்து ஒரு ஜிம்மின் வந்து அப்பப்போ வந்து உங்களுக்கு கேர் பண்ணுறதும், அதை வந்து அந்த யோன் பொண்ணுக்கு வெறுப்பு வர மாதிரி இருக்கிறதுனால அடிக்கடிக்கு உங்களையும் ஜிம்மினையும் வந்து பிரித்து வச்சுட்டே இருப்பா. ஈவன் ஃபஸ்ட்லாம் ஜிம்மின்லாம் உங்களை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவான், எவ்வளோ லேட் ஆனாலும் உங்களுக்காக வெயிட் பண்ணி நீங்கள் 2 பேருமே அந்த ஸ்கூலுக்கு போவீங்க. ஆனால் இப்போ அந்த பொண்ணும் அவனும் வெளியே சுற்ற ஆரம்பித்ததுலேருந்து ஜிம்மின் இப்போல்லாம் வந்து உங்களுக்கு முன்னாடியே ஸ்கூலுக்கு ரெடியாகி போயிடுறான், உங்களுக்காக வெயிட் பண்ணுறதில்ல. உங்கள் அம்மா கிட்ட ஆண்டி எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, வயனை சீக்கிரம் கிளம்பி வர சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி
ஜிம்மினோட அம்மாக்கிட்ட சொல்லிட்டு சீக்கிரமாகவே ஸ்கூலுக்கு போயிடுறான். உங்களுக்குமே தெரியும் ஜிம்மின் ஏன் இப்படி உங்கள விட்டுட்டு போகிறான் அப்படிங்கிறது வந்து உங்களுக்குமே தெரியும். ஆனால் நீங்கள் வந்து அது பெருசாக எடுத்துக்கல. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும்போது வந்து நீங்கள் அதை ஜிம்மின் கிட்ட ரொம்ப ஒரு மாதிரி வந்து கேப் வந்த மாதிரி ஒரு நாள் ஃபீல் பண்ணுறீங்க. அதை நீங்களுமே ஜிம்மின் கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக கேட்டுடுறீங்க. ஏன் ஜிம்மின், உனக்கு இப்போல்லாம் என்ன பிடிக்கிறது இல்லையா என்ன? இல்லையே, ஏன் அப்படி கேட்குற? என்னாச்சு உனக்கு? இல்லை, இப்போல்லாம் நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறியே, அதான் கேட்டேன். ஓ, சாரி வயன். உனக்கு தான் தெரியும்ல, நானும் இவனும் லவ் பண்ணுறது. இப்போ நாங்கள் முன்ன மாதிரி லவ் பண்ணுறது இல்லை வயன். இப்போ நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்றாகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின்னு சொல்கிறான். அதை கேட்டதுமே நீங்களுமே வந்து ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறீங்க. என்னடா சொல்கிற, நிஜமாலுமா? ஆமாம், நிஜமாலுமே தான். இப்போ எனக்கு அவளை தவிர வேறு யாரையுமே யோசிச்சு பார்க்க தோணல வயன். யாரை பற்றியும் நினைக்கவும் தோணலை. இப்போல்லாம் எப்போ பாரு யோன் கூடவே இருக்கணும்னு தான் தோணுது. நான் யோனை அந்தளவுக்கு ரொம்ப காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் வயன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜிம்மின்மே உங்ககிட்ட ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசுகிறா. அதை கேட்டதுமே நீங்களுமே, அட பாவி, லவ்வுக்காக ஃப்ரெண்ட்ஷிப்பே விட்டுட்டே என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நீங்களும் வந்து அவனை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படி அவனை பார்த்தாலுமே உங்களுக்குள்ள வந்து ஒரு ஏக்கம் இருக்குது. பிகாஸ் ஜிம்மின் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா? அவனை விட்டால் உங்களுக்கு வேறு யாருமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்கிறதுக்கு. இப்போ அவனே வந்து உங்களை விட்டுட்டு வேறு ஒரு பொண்ணு கூட ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறது வந்து உங்களுக்கு அவள் லவ்வர் கூட சுற்றுறான்னு ஒரு ஹாப்பினஸ் இருந்தாலுமே நீங்கள் தனிமையில் இருக்கிறது வந்து அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சாரி, உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஜிம்மின் கிட்டே வந்து அதெல்லாம் பெருசாக சொல்லிக்கவே இல்லை. ஸோ எப்படியோ ஒரு நாள் நீங்கள் மறுபடியும் உங்களோட கிளாஸில் உட்காந்து உங்களோட நோட்டில் ரைட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜிம்மினுமே அந்த பொண்ணுமே உங்கள் கூட தான் இருக்காங்க. இப்போ ஜிம்மின் தான் வந்து, ஏயோ நம்ம இன்றைக்கி எங்கேயாவது இன்றைக்கி வெளியே போகலாமாங்கிற மாதிரி வந்து மறுபடியும் வந்து ஜிம்மின் தான் கேட்குறான். புதுசாக ஒரு பார்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, வா நம்ம அந்த பார்க்குக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜிம்மின் கூப்பிட்றான். ஆனால் இந்த வாட்டி யோன் வந்து இல்லை ஜிம்மின், எனக்கு ப்ராஜெக்ட் விஷயமா ஒரு சில பொருள்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதனால் வந்து என்னால் கண்டிப்பாக இன்றைக்கி வர முடியாது, நம்ம நாளைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த யோன் சொல்கிறா. அதை கேட்டதுமே ஜிம்மினும் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ண பார்க்குறான். இல்லை யோன், வா யோன், இன்றைக்கி தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டு பார்க்குறான். ஆனால் வந்து யோன் வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறான். இல்லை முடியாது, எனக்கு ப்ராஜெக்ட் விஷயமா ஒரு சில விஷயங்கள்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, என்னால் முடியாது, நாளைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பொண்ணு வந்து கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி சொல்லிடுறா. அதை கேட்டதுமே ஜிம்மினும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறான். அண்ட் தென் ஜிம்மினுக்குமே வந்து ஒரு வேலை வந்திருக்கும். நீங்களுமே வந்து அந்த உட்காந்து எழுதிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்படியே ஸ்கூல் முடிஞ்சதுமே பொண்ணு அங்கேருந்து கிளம்பிடுறா. எனக்கு திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு ஜிம்மினுக்கு உங்களுக்கு பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. இப்போ நீங்களும் ஜிம்மினு தான் அங்கே இருக்கீங்க. ஜிம்மினு உங்களை பார்த்துட்டு, சரி ஒயன், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் அதை போய் பார்த்துட்டு முடிச்சுட்டு அப்புறமா நான் வீட்டுக்கு வரேன், நீ வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி வந்து அவனுமே வந்து உங்ககிட்ட சொல்லிவிட்டு அவனுமே வந்து அவங்களோட வேலையை பார்க்கறதுக்காக அவனுமே அந்த கிளாஸுக்கு வந்து வெளியே போயிடுறான். இப்போ நீங்கள் தான் உங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி உங்களோட பேக்கை வச்சுட்டு இப்போ நீங்கள் உங்களோட ஸ்கூல்லேருந்து வெளியே வரீங்க. அப்படி உங்கள் ஸ்கூல்லேருந்து வெளியே வந்துட்டு இருக்கும்போது வந்து நீங்கள் உங்கள் சைக்கிளில் தானே வந்திருப்பீங்க. உங்களோட சைக்கிள் எடுக்க போகலான்னு நீங்கள் உங்கள் ஸ்கூலில் இருக்க ஒரு சைக்கிள் பார்க்கிங் ஏரியாவுக்கு போகிறீங்க. அப்படி போயிட்டு உங்களோட சைக்கிளை நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னு பார்க்குறீங்க. ஆனால் சாவி வந்து தவறி கீழே விழுந்துருது. நீங்களுமே வந்து அந்த சாவியை குனிஞ்சு எடுக்கிறீங்க. அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு யோனோட வாய்ஸ் கேட்குற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. நீங்களுமே திரும்பி பார்க்குறீங்க, அது யோன் தான். ஆனால் யோன் வந்து இப்போ வேற ஒரு பையனை வந்து அவன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வேற ஏதோ இடத்துக்கு போயிட்டுருக்கா. அதாவது ஸ்கூலுக்கு மறைவாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அதாவது ஸ்டோர் ரூம் மாதிரி, அந்த இடத்துக்குலாம் யாருமே போக மாட்டாங்க. அந்த ஸ்டோர் ரூம் பக்கம் வந்து ஒரு பையனை வந்து கையை பிடிச்சி யோன் வந்து இழுத்துட்டு போகிறத வந்து நீங்களுமே வந்து பார்க்குறீங்க. பார்த்துட்டு, இவன் என்ன இ வேற யாரோ ஒரு பையன் பிடிச்சி ஸ்டோர் ரூம்க்கு இழுத்துட்டு போகிறான், என்ன என்ன நடக்குதுன்னு தெரியலையே, ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? அப்படிங்கிற மாரி நீங்களுமே யோசிச்சுட்டு, சரி இரு நம்மளே போய் பார்க்கலாம். அப்படிங்கிற மாரி நீங்களுமே வந்து சைக்கிள் உங்களோட பேக் எல்லாமே வச்சுட்டு, நீங்களுமே இப்போ அந்த ஸ்டோர் ரூம் பக்கம் போய் பார்க்குறீங்க, என்ன நடக்குதுன்னு. அப்படி போய் பார்த்தா அந்த ஸ்டோர் ரூம் வந்து உள்ள லாக் ஆன மாரி இருக்கு. நீங்களுமே அந்த கதவ லைட்டா புஷ் பண்ணி பார்க்குறீங்க. ஆனா உள்ள லாக் பண்ணி இருக்கிறத வந்து நீங்க ஃபீல் பண்ணிட்டு, இப்போ எப்படி உள்ள போறதுங்கிற மாரி வந்து நீங்களுமே யோசிச்சு சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கீங்க. சுத்தி முத்தி பார்த்துட்டே இருக்கும்போது வந்து அங்க ஒரு ஜன்னல் இருக்கிறத நீங்க நோட் பண்றீங்க. அந்த ஜன்னல் வேற கொஞ்சம் உடைஞ்சிருக்குது. ஒரு கதவு உடைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்குமே வந்து சரி அது வழியா போய் எட்டி பார்ப்போம் அப்படிங்கிற மாரி வந்து நீங்களுமே போய் அந்த ஜன்னல் வழியா நின்னு எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா அந்த யோன் கூட இருந்த அந்த ஒரு பையனும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. "ஹே யோன், இப்போலாம் நீ எதுக்கு என் கூட அதிகமா பேசுறதில்ல?
அப்படிங்கிற மாரி அந்த பையன் கேட்குறான். அதுக்கு இவனுமே, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. ஸ்டடீஸ்ல கொஞ்சம் பிஸியா இருந்தேன். அதனால தான் உன்கிட்ட பேச முடியல." அப்படிங்கிற மாரி வந்து அவளுமே சொல்லிட்டுருக்கா. ஸோ இதெல்லாமே வந்து நீங்களுமே அந்த ஜன்னல்லேருந்து பார்த்துட்டு தான் இருக்கீங்க. "நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா?" அப்படிங்கிற மாரி வந்து அவனுமே வந்து சொல்லிக்கிட்டே அந்த யோனுங்கள வந்து ஹக் பண்றா. யோனுமே திரும்ப பேக்கப் பண்ணிட்டு, "நானும் தான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணேன்." அப்படிங்கிற மாரி வந்து ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருக்கா. அத பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ஒரு மாரி தப்பா இருக்குங்கிற மாரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. என்ன இவ ஸ்டோரூம்ல வந்து யாரோ ஒரு பையன் கூட என்ன ஹக் பண்ணி பேசிட்டுருக்கா. யார் அந்த பையன்? யாரா இருக்கும்? அப்படிங்கிற மாரி நீங்க யோசிச்சுட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படி யோசிச்சுட்டு பார்த்துட்டே இருக்கும்போது வந்து அந்த பையனும் இவனும் ஒரு மாரி கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படி கிஸ் பண்ணிக்கிட்டே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களோட ட்ரெஸ் ரிமூவ் பண்ணி ஒரு மாரி ஒண்ணா இருக்கவும் ஆரம்பிச்சுடுறாங்க. அத பார்த்ததுமே நீங்களுமே ஒரு மாரி ஷாக் ஆயிடுறீங்க. அப்படியே ஷாக் ஆயிட்டு, "யோன் யோன் என்ன இப்படி பண்ணிட்டுருக்கா? யோன் ஜிம்மின தான லவ் பண்றா? இப்போ இப்போ எப்படி இந்த பையன் கூட அவளால ஒண்ணா இருக்க முடியுது? ஐயோ! அப்ப யோன் ஜிம்மின ஏமாத்துறாளா? அப்ப யோன் ஜிம்மினுக்கு சீட் பண்றானா? ஐயய்யோ! இது மட்டும் ஜிம்மினுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியலையே! பாவம் அவன் மனசு உடைஞ்சு போயிருவானே! ஐயோ! இப்ப நம்ம என்ன பண்றது? இத எப்படி போய் ஜிம்மின் கிட்ட சொல்றது?" அப்படிங்கிற மாரி நீங்களுமே வந்து ஒரு மாரி திங்க் பண்ணிட்டு அ அந்த இடத்துலேருந்து வந்துடுறீங்க. அப்படி நீங்க திரும்பவும் உங்களோட சைக்கிள் எடுத்துட்டு வரும்போது கூட, நீங்க அங்க நடந்தே நெனச்சு பார்த்துட்டு, ஒரு மாரி பதட்டமாவே இருக்கீங்க. ஐயோ! இத எப்படி நம்ம இது பண்ண போறோம்? ஜிம்மினுக்கு தெரிய வைக்க போறோம்? இவ இப்படி ஏமாத்துறாளே! ஜூன் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நான் நெனச்சேனே! இவ இப்படி நடந்துக்கிட்டாளே! அப்படிங்கிற மாரி உங்களுக்குள்ள ஏகப்பட்ட கேள்வி போகுது. அதுவும் இல்லாம இவனோட கேரக்டர் உங்களுக்கு தெரிஞ்சதுமே, அவ மேல உங்களுக்கு ஒரு மாரி அருவருப்பான ஒரு ஃபீலுமே வருது. இவ இப்படிப்பட்டவளாங்கிற மாரியும். அட் சேம் டைம் ஜிம்மின் கிட்ட எப்படி இத எக்ஸ்ப்ளைன் பண்றதுங்கிற மாரியும் உங்களுக்கு ஒரு தாட் வருது. இப்படி நம்ம அவன்கிட்ட சொன்னா, அவன் எப்படி இத எடுத்துப்பானான்னும் தெரியலையே! அப்படிங்கிற மாரியும் வந்து உங்களுக்கு ஒரு மாரி குழப்பமாவும் இருக்கு. ஸோ இப்படியே நீங்க உங்களோட வீட்டுக்குமே போயிருந்திருப்பீங்க. வீட்டுக்கு போயும் கூட நீங்க இத பத்தியே தான் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இத நினைக்கும்போது உங்களுக்கு ஒரு மாரி நிம்மதியே இல்லாத மாரியே இருந்திருக்கும். சரியா தூங்கியிருக்கவும் மாட்டீங்க, சாப்பிடவும் முடிஞ்சிருக்காது உங்களால. எப்படிடா ஜிம்மின் கிட்ட எப்படியாவது சொல்லணும், ஜிம்மின் கிட்ட புரிய வைக்கணும் அப்படிங்கிற மாரியும் இருக்கு. ஆனா ஜிம்மின் இப்படி சொன்னா அத எப்படி எடுத்துப்பாங்கிறது உங்களுக்கு தெரியல. பிகாஸ் உங்ககிட்ட எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்ல. நீங்க பார்த்தது மட்டும் தான் ப்ரூஃபு. அதுவும் இல்லாம ஜிம்மின் வந்து அந்த யோனுங்கிற பொண்ண எப்படி லவ் பண்றாங்கிறதையும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்ககிட்ட உருகி உருகி சொல்லியிருந்திருப்பான் இல்லையா? அத நினச்சு பார்க்கும்போதும் கொஞ்சம் உங்களுக்கு பயமா தான் இருக்கு. மேபி அவன் ஏதோ தப்பான முடிவு கீது எடுத்துருவானோங்கிற மாரியும் உங்களுக்கு ஒரு சைடு வந்து பயமாவே இருக்கு. ஸோ இப்படியே நீங்க வந்து ஜிம்மின் கிட்ட என்னவா இருந்தாலும் நம்ம உண்மைய சொல்றது தான் கரெக்ட்டு. அந்த யோன் பொண்ணு அவள ஏமாத்துறது சரியில்ல அப்படிங்கிற மாரி நீங்களும் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டு, நீங்க ஜிம்மின் வீட்டுக்கு போறீங்க. அப்படி நீங்க ஜிம்மின் வீட்டுக்கு போறீங்க. ஜிம்மின் வீட்டுக்கு போய் பெல் அடிக்கிறீங்க. டோர் பெல்ல இது பண்றீங்க, பிரஸ் பண்றீங்க. டோர் பெல்லுமே ரிங் ஆகுது. அப்படி டோர் பெல் ரிங் ஆனதுமே ஜிம்மின் தான் வந்து கதவ ஓப்பன் பண்றான். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, "ஹே வயன் நீயா? உள்ள வா" அப்படிங்கிற மாரி வந்து கூப்பிடுறான். நீங்களுமே வந்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் உள்ள போறீங்க, நடந்து போறீங்க. வீட்ல அப்பா, அம்மா இல்லையா ஜிம்மின் அப்படிங்கிற மாரி கேட்குறீங்க. "இல்ல, இல்ல. அவங்க 2 பேருமே வெளிய போயிருக்காங்க. நான் மட்டும் தான் வீட்ல இருக்கேன்." "ஏன் என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி வந்து அவனும் கேட்குறான். "இல்ல உ உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதுக்காக தான் வந்தேன்." அப்படிங்கிற மாரி வந்து அவளுமே வந்து நீங்களுமே வந்து பேசுறதுக்காக ஸ்டார்ட் பண்றீங்க. "விஷயமா? என்ன விஷயம்?" அப்படிங்கிற மாரி வந்து ஜிம்மின்மே கேட்குறான். நீங்களுமே அது அது வந்து ஜிம்மின் அப்படின்னு சொல்லும்போதே, பின்னாடி ஸ்டெப்ஸ்லேருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. "ஜிம்மின் யார் அது?" அப்படிங்கிற மாரி. அத கேட்டதும் நீங்களுமே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அது யோன் தான். இப்போ யோன் தான் வந்து ஜிம்மினோட வீட்ல இருக்கா. ஜிம்மினோட வீட்ல அவனோட அப்பா, அம்மா இல்லைனால ஜிம்மின் யோன அங்கேருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பான். யோன அங்க பார்த்ததுமே உங்களுக்கு ஒரு மாரி கோவம் வருது. பிகாஸ் அவ ஜிம்மினுக்கு வந்து சீட் பண்ணியிருப்பா இல்லையா? அதனால உங்களுக்கு அவள பார்த்ததுமே ஒரு மாரி கோவம் வருது. ஆனா அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது இல்லையா? அவ வந்து உங்கள அந்த மாரி பார்த்துருந்தது வந்து யோனுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. அதனால அவளுமே வந்து கேஷுவலா உங்ககிட்ட வந்து, "ஹே வயன் நீயா? நான் கூட சிம்ரனோட அப்பா, அம்மா தான் திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டாங்கன்னு நெனச்சு பயந்துட்டேன்." அப்படிங்கிற மாரி அவளுமே வந்து ரிலாக்ஸா பேசுறா. ஆனா இப்போலாம் வந்து யோன் பேசுறதே வந்து உங்களால கேட்க முடியல. அவ்ளோ கோவம் வருது உங்களுக்கு யோன் மேல. சேம் டைம் ஜிம்மின பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாரி கஷ்டமாவும் இருக்கு. இப்போ ஜிம்மின் தான், "ஒயின் நீ ஏதோ சொல்லணும்னு சொன்னல்ல, என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. "ஆ அதுவா ஜிம்மின்? அது அது ஒண்ணும் இல்ல." அப்படின்னு நீங்க சொல்லிருவீங்க. பிகாஸ் யோன் தான் இங்க இருக்கால்ல. அதனால கண்டிப்பா நீங்க யோன பத்தி ஏதோ சொன்னீங்கன்னா, அது கண்டிப்பா ஜிம்மின் நம்ப மாட்டான்னு உங்களுக்கு தெரியுது.
அதனால் நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வீட்டில் யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், இல்லை ஆன்ட்டியை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்களுமே ஒரு மாதிரி சொல்லி சமாளிக்கிறீங்க. சமாளிச்சுட்டு சரி ஓகே நான் இப்போ என் வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களுமே வந்து அந்த அந்த வீட்டிலேருந்து ஜிமினோட வீட்டிலேருந்து வெளியே வந்துடுறீங்க. ஆனால் அப்படி வெளியே வந்தும் கூட உங்களுக்கு அந்த கோவம் வந்து தாங்க முடியல. இவ என்ன இப்படி இருக்கா, அன்றைக்கி அந்த பையன் கூட ஒன்றா இருந்தா, இன்னைக்கு ஜிமின் கூட ஒன்றா இருக்கா, இவ என்ன மாதிரி கேரக்டர் கருமோ, இவ இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி அப்படியே நினைக்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி கோவம் வருது, அருவருப்பாகவும் இருக்குது, உங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. நீங்களே வந்து ஒரு முடிவு பண்ணுறீங்க, சரி ஓகே இதை நம்ம ஜிம் கிட்ட சொல்ல வேண்டாம், நம்ம ஸ்ட்ரைட்டாக யோன்கிட்டயே கேட்டுடலாம், யோன்கிட்ட சொல்லி அவளை ஒழுங்காக நடந்து போய்க்கலாம். அதை தவிர இப்போதைக்கு நமக்கு வேறு சாய்ஸ் எதுவும் கிடையாது. பிகாஸ் நம்ம ஜிம்மின் கிட்ட சொன்னோன்னா, ஒரு வேளை ஜிம்மின் அதை நம்பி அவனை ஹர்ட் ஆகிட்டானா அவன் மனசு ரொம்ப கஷ்டப்படும். அதனால் நம்ம இப்போ யோன்கிட்டயே ஸ்ட்ரைட்டாக பேசிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்களும் வந்து திங்க் பண்ணிவிட்டு உங்களோட வீட்டுக்கு போயிருந்துருப்பீங்க. ஸோ இப்படியே நெக்ஸ்ட் இயர் ஸ்கூல்லுமே நீங்களுமே வந்து யோனுமே வந்து மீட் பண்ணிக்கிறீங்க. அது ஒரு கிளாஸ் டைம் தான், ஜிம்மின் அந்த இடத்துல இல்லை, பட் சேம் டைம் உங்களோட கிளாஸில் டீச்சருமே இல்லை. இப்போ யோன் தான் அவளோட ஃபோனில் வந்து யாருக்கும் டெக்ஸ்ட் பண்ணிகிட்ருக்கா. நீங்களுமே வந்து அதை பார்க்குறீங்க. உங்களுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் வந்து யோனுமே வந்து உட்காந்துட்டு இருப்பா. நீங்களுமே அவள் ஃபோனில் டெக்ஸ்ட் பண்ணுறத பார்த்துட்டு இவள் யாருக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க மாதிரி தான் நீங்களும் வந்து பார்க்குறீங்க. பார்த்தா அது வேற ஒரு பையன் பேர் போட்டிருக்கு. நீங்களுமே அதை நோட் பண்ணிவிட்டு யோன் நீ இப்போது யாருக்கு டெக்ஸ்ட் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து எதர்ச்சியாக கேட்குறீங்க. யோனுமே அதுவா ஜிம்மினுக்கு தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவளுமே வந்து போய் சொல்கிறா பச்சையா. நீங்களுமே அதை புரிஞ்சுக்கிட்டு யோன் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறீங்க. சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி அவளுமே வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே உங்ககிட்ட கேட்குறா. இல்லை அது இங்கே வச்சு பேசினா நல்லா இருக்காது, நீ ரெஸ்ட் ரூம் குறையா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறீங்க. சரி ஓகே போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவளுமே வந்து ஃபோன் நோண்டிக்கிட்டே அவளோட டேபிள்லேருந்து எழுந்திரிச்சிடுறீங்க. 2 பேருமே வந்து ரெஸ்ட் ரூமுக்கு போகிறீங்க. அப்படி நீங்கள் ரெஸ்ட் ரூமுக்கு போகிறதுமே வந்து அந்த ரெஸ்ட் ரூம் டோரை வந்து ஃபஸ்ட்டு லாக் பண்ணுறீங்க. அப்படி நீங்கள் லாக் பண்ணுறதை பார்த்துமே யோனு ஒயன் இப்போ எதுக்கு நீ ரெஸ்ட் ரூம் டோரை வந்து லாக் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறா. இப்போ நீங்கள் இவ்வளோ மணி நேரமாக சாஃப்டாக இருந்திருப்பீங்க, இப்போ ஒரு மாதிரி ரோடை மாறிட்டு அவன் மேலே இருந்த கோவத்தெல்லாம் வந்து இப்போ தான் வந்து நீங்கள் வெளிக்காட்டுறீங்க. வாய் மூடு, யாரடி அந்த பையன், யாரு நீ, யாரை பற்றி கேட்குற, நடிக்காத, நான் அன்றைக்கி பார்த்தேன், நீ ஒரு பையன் கையை பிடிச்சி ஸ்டோர் ரூமுக்கு எடுத்துகிட்டு போகணும் தான் நான் பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் சொன்னதுமே இவனுமே வந்து ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறா. என்ன நான் ஒரு பையன் கையை பிடிச்சி ஸ்டோர் ரூமுக்கு எடுத்துகிட்டு போனா, யாராவது பார்த்துருப்ப அப்படிங்கிற மாதிரி வந்து சமாளிக்கிறா. சமாளிக்காதடி, அது நீ தான், நீ அந்த ஷோரூமில் அந்த பையன் கூட என்ன பண்ணணுங்கிறதையும் நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அதை கேட்டதுமே வந்து இவனுக்குமே வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதே ஷாக்கிங் கூட உங்களை பார்க்குறா. பார்க்காதடி, உனக்கு இப்படி மனசு வந்துச்சு, ஜிம்மின் உனக்கு என்னடி பாவம் பண்ணா, அவனை விட்டுட்டு எப்படி உனக்கு இன்னொருத்தங்க தேடி போக தோணுச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்களுமே வந்து ஒரு மாதிரி கேட்குறீங்க கோவத்தில். ஆனால் யோன் வந்து அதை கேட்டதுமே ஒரு மாதிரி உங்ககிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சதா. ஒயின் ப்ளீஸ் ஒயின், அங்கே நடந்ததை மட்டும் நீ பார்த்ததை யார்ட்டையும் சொல்லிடாத ஒயன், ப்ளீஸ் ஒயன், உங்கள் காலில் விழுந்து கெஞ்சி கேட்குற ஒயன் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்கள் காலில் விழுந்து கேட்குறா. ஆனால் நீங்கள் வந்து அவள் காலில் விழுந்துமே வந்து மனசு இறங்குற மாதிரி இல்லை. நீ ஜிம்மினுக்கு எப்படி துரோகம் பண்ண அப்படிங்கிற மாதிரி தான் வந்து உங்களுக்கு அந்த கோவம் இருக்குது. ஒரு வேளை நீ ஆல்ரெடி அந்த பையனை லவ் பண்ணிட்டு இருந்தேன்னா நீ ஏன் ஜிம்மினுக்கு இப்போ துரோகம் பண்ண அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நீங்கள் யோன் கிட்ட கேட்டுருக்கீங்க. ஆனால் யோன் வந்து நான் ஏதோ தெரியாமல் ஒயின், நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், இன்னும் அப்படி பண்ண மாட்டேன், ப்ளீஸ் என்ன வந்து கேட்குது, இன்னும் அப்படி பண்ண மாட்டேன், யார்கிட்டையும் சொல்லாத ஒயின் அப்படிங்கிற மாதிரி வந்து எங்ககிட்ட தெரிஞ்சுட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. இப்போ ஒழுங்கு மாதிரியே சொல்லு, அந்த பையன் யார் அப்படிங்கிற சொல்கிறா. அவளுமே எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா, எனக்கு எவ்வளோ இது வரைக்கும் நடந்ததில்லை அப்படின்னு சொன்னேன், நீ யாரையுமே இதுக்கு முன்னாடி லவ் பண்ணலன்னு சொன்னேன், அது அது வந்து ஒயின் அப்படிங்கிற மாதிரி அவளுமே வந்து ஒரு மாதிரி திணறா. நீங்களுமே வந்து இவ்வளோ மோசமான பொண்ணா நீ அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மாதிரி அவளை திட்டிட்டு, இங்கே பாரு இதுதான் ஒரு ஆஃப் வார்னிங், இதுக்கப்புறம் நீ ஜிம்னை ஏமாற்றணும்னு நினச்ச, அதுக்கப்புறம் நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, ஸ்ட்ரெயிட்டாக
அடுத்த வாட்டி நான் ஜிமின் கிட்டே போயிட்டு சொல்லிவிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங்கை கொடுத்துட்டு நீங்கள் அந்த இடத்துலேருந்து போகிறீங்க. ஸோ யோனுமே வந்து அதை ஒரு மாதிரி கேட்டுட்டு ஒரு மாதிரி அழுதுட்டு தான் இருக்கா. ஸோ எப்படியே வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே உங்களோட வீட்டில் உங்களோட ரூமில் வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ ஜிமினோட சவுண்ட் கேட்குது. ஜிமின் தான் உங்களோட வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரி கோவமாக கத்திட்டே வரான். ஏ வாயின் ஏ வாயின் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே வரான். அந்த சவுண்ட் கேட்டது உங்களோட அம்மாவுமே என்னாச்சு ஜிமின் ஏன் இப்படி மாதிரி கத்திட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு ஆண்டி ஒயன் எங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்ககிட்டயே ரூடாக கேட்குறான். ஒயன் மேலே அவரோட ரூமில் இருக்கா அப்படின்னு சொன்னதுமே ஜிமினுமே வந்து வேகமாக உங்களோட ரூமில் அந்த ஸ்டெப்பில் ஏறி வரான். அப்படி ஸ்டெப்பில் ஏறி வந்ததுமே வந்து உங்களோட ரூம் கதை ஓப்பன் பண்ணுறான். இப்போ நீங்கள் தான் உங்களோட ரூமில் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு உங்கள்கிட்ட வேகமாக ஓடி வந்து உங்களை பலாருன்னு உங்களோட கன்னத்துலேயே அடைஞ்சிடுறான். நீங்களுமே ஒரு மாதிரி வந்து அவனை பார்க்குறீங்க கண் கலங்கி. என்னாச்சு உங்களுக்கு ஏன் இப்போ அடிக்கிறாங்க மாதிரி தான் நீங்களும் வந்து பார்க்குறீங்க. ஆனால் அவன் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ரொம்ப பயங்கரமாக கோவமாக இருக்கும் உங்கள் மேலே. நீங்களுமே ஒன்றும் புரியாமல் என்னாச்சு ஜிமின் எதுக்கு போய் என்ன அடிச்ச அப்படிங்கிற மாதிரி அதை கேட்குறீங்க. ஜிமினும் பேசாதடி. ஏய் நான் உனக்கு என்னடி பாவம் பண்ணேன் நானும் இவனும் சந்தோஷமாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கலையான்னு கேட்டேன். எதுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ண அவ்வளோதான் என்னோட யோன் என்னை விட்டுட்டு போயிட்டாடி. இங்கே பாரு எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு லெட்டரை நீட்டி உங்கள் முன்னாடி காட்டுறான். அந்த லெட்டரை வந்து பார்க்குறீங்க. பார்த்துட்டு அந்த லெட்டரை வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதில் மை டியர் ஜிமினாக்கு உன்னோட யோன் எழுதி கொள்வது. ஜிமினா, நான் இப்போ உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்ல போகிறேன். அதை கேட்டு நீ மனசு உடஞ்சி போயிடக்கூடாது. என்னடா இவ இப்படி சொல்கிறான்னு நினைக்கக்கூடாது. ப்ளீஸ் ஜிமின் என்னை மன்னிச்சுடு. நான் நான் உன்னோட வாழ்க்கையிலையும் வயனோட வாழ்க்கையிலையும் வந்திருக்கவே கூடாது. எனக்கு தெரியல ஜிமின், வயன் உன்னை லவ் பண்ணுவாங்க. ஒருவேளை இது மட்டும் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் வாழ்க்கையில் வந்திருக்கவே மாட்டேன். ப்ளீஸ் ஜிமின் இதை நம்ம அடிச்சிடு. எனக்கு ஒரு வழி தெரியல. வயன் உன் மேலே இருக்கிற காதலில் என்ன நீ இல்லாதப்பெல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறா ஜிமின். என்னை உன்னை விட்டு விலகி போக சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறா. அதை என்னால் பொறுத்துக்க முடியல ஜிமின். நான் அதை பற்றி நான் ஜிமின் கிட்ட சொல்லிவிடுவேன். நான் அவகிட்ட சொல்லும்போது அவன் அதுக்கு நான் உன்னை பற்றி ஜிமின் கிட்ட தப்பாக சொல்லிவிடுவேன். உனக்கும் வேறு ஒரு பையனுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிவிடுவேன். நீ வேறு ஒரு பையன் கூட அஃபேரில் இருக்கான்னு சொல்லுவேன். அதுவும் இல்லாமல் நானும் ஒரு பையனும் ஸ்டோர் ரூமில் ஒன்றா இருந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து உங்ககிட்ட கதை சொல்லுவேன்னு என்கிட்ட சொல்லி என்னை மிரட்டுறாது ஜிமின். ஒரு வேளை அவள் சொல்கிற மாதிரி என்னை பற்றி அவங்ககிட்ட வந்து சப்பாஸ் எதுவும் சொல்லி நீ அதை நம்பிட்டின்னா அதுக்கப்புறம் நான் உயிரோடு இருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை ஜிமின். அதனால தான் நான் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்னால் இதுக்கு மேலே உங்களோட ட்ராவல் பண்ண முடியல ஜிமின். என்னை மன்னிச்சிடு. வயன் தான் உனக்கு சரியானவ. வயன் தான் உன்னை நல்லா பார்த்துப்பா. என்னை விட அதிகமாக வயன் தான் உன்னை காதலிக்கிறா. வயன் தான் உனக்கு சரியான பொண்ணும் கூட. என்னை மன்னிச்சிடு ஜிமின். நான் போகிறேன். நான் உன்னை நிலத்தனமாக விட்டுட்டு போகிறேன். என்னை மன்னிச்சிடு. இப்படிக்கு உன்னோட வயன் உன்னோட யோன் அப்படிங்கிற மாதிரி அந்த லெட்டர் எழுதியிருக்கு. அதை படித்து பார்த்தோமே நீங்களும் ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுறீங்க. பிகாஸ் நீங்கள் ஜிமினை லவ்வெல்லாம் பண்ணியிருந்துருக்க மாட்டீங்க. ஆனால் அந்த யோன் பொண்ணு நீங்கள் தனியாக கூப்பிட்டு மிரட்டி இருந்திருப்பீங்க இல்லையா, அதனால் அவள் பயந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி வச்சுட்டா. பிகாஸ் அவள் நல்லவங்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டா, உங்களை கெட்டவளாக்கிட்டா. நீங்களுமே அந்த இதை படித்து பார்த்துட்டு ஜிமின் இது போய் ஜிமின் இதை நீ நம்பாத, இது போய் அப்படிலாம் இல்லை ஜிமின், நான் உன்னை லவ்லாம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி நீங்களுமே வந்து ஜிமின் கிட்ட சொல்கிறீங்க. மீன கோவத்தில் ஹே வாயை மூட்ரி, உனக்கு என்னை பிடிச்சிருந்தா அதை நீ என்கிட்ட வந்து கேட்க வேண்டியதாங்கடி. அதான் விட்டுட்டு இதுக்கடி தேவையில்லாமல் போய் யோனை கஷ்டப்படுத்தினேன். ஆறு இப்போ நீ கஷ்டப்படுத்தினால யோன் என்னை விட்டுட்டு போயிட்டா. நிரந்தரமாகவே என்னை விட்டுட்டு போயிட்டா. என்னை தவிக்க விட்டுட்டு போயிட்டாடி. இதுக்கெல்லாம் காரணம் நீதான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜிமின் உங்களை பேன் பண்ணுறாரு. நீங்களுமே ஜிமின் கிட்ட சொல்லி புரிய வைக்க பார்க்குறீங்க. இல்லை ஜிமின், நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு. அந்த யோன் பொண்ணு தான் நிஜமாலுமே வேற ஒரு பையன் கூட அஃபேரில் இருக்கா.
அப்படிங்கிற மாதிரி நீங்களுமே வந்து மறுபடியும் சொல்கிறீங்க. அதை கேட்டவுமே ஜிம்மினுக்கு வந்து மறுபடியும் கோவத்தில் உங்களை வந்து பலார்னு இன்னொரு வாட்டி அரைஞ்சிடறாரு. இன்னொரு வாட்டி நீ அவளை பற்றி ஏதாவது சொன்ன, அதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், நான் கொன்றுவேன்டி அப்படிங்கிற மாதிரி வந்து அவருங்கிட்ட மிரட்டுறாரு. நீங்களுமே எதுவும் பேசாமல் அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க. இப்போ அவருமே, இனிமேல் என் மூஞ்சிலே முடிக்காத, எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல, உன்னை பார்க்கும்போதே எனக்கு அருவருப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருமே உங்களோட ரூம்லேருந்து வேகமாக கிளம்பி அவரை வீட்டுக்கு போயிடுறாரு. ஸோ இப்படி தான் வந்து ஜிம்மினுக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு பிரேக்கப் ஆகிருக்கும். நீங்களும் ஜிம்மினுமே வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த யோனுங்கிற பொண்ணு இடையில வந்து உங்கள் 2 பேருமே பிரித்து விட்டு போயிருந்திருப்பா. அப்புறம் அந்த சண்டைக்கு அப்புறமா வந்து நீங்களுமே ஜிம்மினுமே வந்து புரிஞ்சிருப்பீங்க, மொத்தமாகவே புரிஞ்சிருப்பீங்க. ஜிம்மின் உங்களுக்கு ஆப்போசிட் வீட்டில் தான் இருந்திருப்பாரு. இந்த பிரச்சனைக்கு அப்புறமா ஜிம்மினை வந்து அவங்க வீட்டில் அடம் பிடிச்சி அவங்க வீட்டையே வந்து மாற்றிட்டு போயிருந்துருப்பாங்க. அண்ட் தென் ஜிம்மின் அவனோட ஸ்கூலையுமே வந்து மாற்றி இருந்திருப்பான். இதை நினச்சி நீங்களுமே வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்திருப்பீங்க. இருந்தாலும் காலங்கள் போக போக நீங்கள் காலேஜ்லாம் போகும்போது உங்களுக்குமே சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும்போது நீங்களுமே வந்து ஜிம்மினை மறந்துருப்பீங்க. இப்படி தான் உங்களோட ஃப்ளாஷ்பேக் வந்து இருந்திருக்கும் உங்களுக்கும் ஜிம்மினுக்கும் நடுவில். ஸோ நீங்கள் இதெல்லாமே இப்போ நினச்சி பார்த்துட்டு ஜிம்மின் ஜிம்மின் அன்றைக்கி நடந்ததை எதுவுமே இன்னும் மறக்கலை அப்படியே ஞாபகம் வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி நீங்களுமே வந்து ஒரு மாதிரி கஷ்டப்படுறீங்க அதை நினச்சி. சரி இருந்தாலும் என்ன பண்ணுறது, அன்றைக்கி தான் அவங்ககிட்ட உண்மையை சொல்லி பெரிய கால் மலையாகி போயிடுச்சு. ஆனால் எப்போயாவது ஜிம்மின் மேலே ஜிம்மின் ஜிம்மினுக்கு உங்கள் மேலே இருக்கிற அந்த வெறுப்பை போக்கி உண்மை என்னென்னு புரிய வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்களுமே வந்து இப்போ நினைக்கிறீங்க. ஸோ அப்படி நினச்சிட்டே தான் உங்களோட சோஃபாவில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, வீட்டில் இருக்கிற சோஃபாவில் உட்காந்து நினச்சிட்ருக்கீங்க. சரிடா தம்பீஸ், நான் இதோட இந்த ஒன் ஷாட்டை வந்து முடிச்சுக்கிறேன். கேட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு நெக்ஸ்ட் பார்ட்லாம் இருக்குது, நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்வீட்டி. ஓகே பாய், டாடா.